ஹாய் சுகி ஃபேமிலிஸ், என்னடா வெளில கிளம்பிட்டு வந்தானே பார்க்குறீங்க. ஒரு குட்டி விலாக் தாங்க. என்ன அப்படின்னா, நேஹா குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நேஹாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து மணி வந்து ஒரு 4 o'clock இருக்கும். அவங்க என்ன லஞ்சே சாப்பிடல. ஸோ அவங்களுக்கு அதனால தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தாங்க வந்தோம். திடீர்னு என்ன ஷாப்பிங் அப்படின்னா, பொங்கல் ஷாப்பிங் தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து நாளைக்கு சீர் வச்சு கொடுக்கறதுக்காக வராங்க, பொங்கல் சீர். ஸோ அதுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு வச்சு கொடுக்கும்போது கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ அவங்களுக்காக தான் எடுத்துகிட்டு இருந்தோம். நேஹாவோட ரியாக்ஷன் பாருங்கள். அவளுக்கு என்ன தெரியும்னு தெரியல, புது ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அவ்வளோ சிரிப்பு. நானுமே வந்து நிறைய ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. பட் எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு வச்சு பார்த்தோன்னே ஓகே கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுச்சு. ஒரு பீச் கலர் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் போட்டு பார்த்துக்கலாம், ட்ரையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு வந்தேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து பொங்கல் ஒட்டியே வந்து பர்த்டேவும் வரும். ஸோ அதனால் பர்த்டேக்கும் ஒரேடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நம்ம போட்டு வந்தால் ரியாக்ஷன் அங்கே ஹெவியாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் வந்து நம்ம ஹஸ்பண்ட் போட்டு வந்தாலே நமக்கு ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் போட்டு சொன்னேன். சூப்பராக இருந்துச்சு போட்டு பார்த்தோன்னே. நம்மளோட ஹஸ்பண்ட் நமக்கு அழகு தானே, அது மாதிரி நானும் ரசிச்சுட்டு இருந்தேன். இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. மென்ஸுக்கும் சரி, விமென்ஸுக்கும் சரி, அப்புறம் கிட்ஸுக்குமே சரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் கொஞ்சம் மட்டும் ப்ரைஸியாக இருந்துச்சுங்க. பட் அதர்வைஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஓரளவுக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். பில்லும் பே பண்ணிவிட்டு. எங்கேன்னு தானே கேட்குறீங்க, இவ்வளோ காமிக்கிறியம்மா எங்கேன்னு தானே சொல்கிறீங்க. சேலமில் ஈஸி பையில் தாங்க நாங்கள் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்பியாச்சு. நான் மார்னிங்கே வந்து ஓட்ஸ் சாப்பிட்டதோடு இருந்துச்சு, அதனால் ரொம்ப பசி ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு கர்ட் ரைஸ் மட்டும் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த கர்ட் ரைஸ் வந்து நிறைய டைம் மோகன் சொல்லியிருக்காங்க, நான் அம்மா வீட்டில் இருந்தப்போ இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டேஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நேஹாவுக்கு கொடுக்கும்போது அவள் சிரிப்பு பார்த்தீங்களா, நான் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ அடம்பிடிச்சா. ஊர் சுற்றி ஒரே டயர்ட் ஆயிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே இன்னொரு vlogல உங்களெல்லாம் பார்க்குறேன். பாய்.